நான் உங்களுக்கு மெயிலில் அனுப்பிச்சி விட்டுருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டீம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக வர ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ், அதாவது ஃபியூச்சராக வர இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த சைட்டை பற்றி சைட்டில் வர அப்டேஷன்ஸு, சில புது ஜாப்ஸை பற்றி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நான் கொடுத்துருக்கிற லிங்க்கில் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் see the பேஜ் லைக் திஸ். உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்கும். ஃபஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துருங்க. இப்போ ராஜசேகர் அப்படின்னா ராஜசேகர் தனித்தனியாக கொடுக்கக்கூடாது, ராஜசேகர்னு கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அப்பாவோட பேரோட ஃபஸ்ட் லெட்டர், அதாவது உங்கள் இனிஷியல். சரிங்களா? அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் முகவரி 2 தடவை, உங்களுடைய யூசர் நேம் நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது யூசர் நேம் வேணுமோ வச்சுக்கலாம். அடுத்தது வித்ட்ரா கோட். வித்ட்ரா கோடுங்கிறது எனி நம்பர்ஸ், ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா, லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அல்லது வெறும் நம்பர்ஸ் மட்டும் வித்ட்ரா கோட். இதை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. பணம் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இந்த கோடு தேவைப்படும். அடுத்தது பாஸ்வேர்டு. இது வந்து கண்டிப்பாக லெட்டர்ஸும் வித் நியூமர் நம்பர்ஸோட கம்பைன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் எந்த வழியாக பேமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேபால் அக்கௌண்ட்டோட தான் அல்லது பேஸ் அக்கௌண்ட் தான் அதனோட முகவரி, இமெயில் முகவரியை கொடுத்துருங்க. பேபால் அக்கௌண்ட்டோட முகவரியை கொடுத்துருங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பேபால் இல்லை அப்படின்னா பேபால் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டு லாகின் ஆகும். உங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேஜ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி உங்கள் லாகின் பேஜ் இருக்கும். இது என்னுடைய டேஷ்போர்டு. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பேக் டு டேஷ்போர்டு அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரெட் கலர் ஸ்டார்ட் சர்ஃபிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார்ட் சர்ஃபிங்கை கிளிக் பண்ணி ஒரு 10 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 செகண்ட்ஸுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். மொத்தம் 10 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறோம். உங்களுக்கு அடுத்த நாள் பெய்டு வேல்யூ ஆட் வரும். 10 சென்ட்லேருந்து 20 சென்ட் வரைக்கும் வரும். சரிங்களா? நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் பார்க்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் உங்களுக்கு பெய்டு வேல்யூ வராது. ஸோ 24 ஹவர்ஸ் அந்த டைமர் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் நான் ஆல்ரெடி 10 ஆட் பார்த்துட்டேன். எத்தனை வேணாலும் பார்க்கலாம், மினிமம் 10 ஆட் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் 10 ஆட் 12 ஆட் பார்த்துட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறத பேக் டு அக்கௌண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் சைட் பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு பேக் டு அக்கௌண்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைமர் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், 23 ஹவர்ஸ். நான் வந்து பார்த்து இந்த மாதிரி 23 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி காலையில் ஒரு 10 சென்ட்டுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டேன். இப்போது நான் ஒரு இன்னொரு 4 சென்ட்டுக்கு பார்க்குறேன். எனக்கு வந்திருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். இப்போது நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேல்யூ ஆடட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ வந்து 0.1 சென்ட்ஸ் 0.01 சென்ட்ஸ் உண்டான ஆட் வந்து 4 வந்திருக்கு. நான் அதை இப்போ பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாகும். ஒரு 20 சென்ட்ஸ் வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் 10 சென்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா மற்ற ரீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 23 அந்த டைமர் ரன் ஆகிறது அதை பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஒரு தடவை பார்த்துருங்க, டெய்லி ஒரு தடவை பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி பார்க்குறது தப்பு இல்லை, பட் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த டைமர் ரன் ஆகிறத நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே அந்த டைமர் ரன் அவுட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா டைமரு. இந்த டைமர் குறைஞ்சிக்கிட்டே வந்து 23 ஹவர்ஸ் அப்படிங்கிற இடத்துல 0010 மினிட்ஸுங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டைமர் பார்த்துட்டு முடியும். நம்ம அவசரம் வேறு வேலையை வெளியில் போயிருப்போம், அடுத்து மறந்துருப்போம், ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், டைமிங் மறந்துருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா மார்னிங் ஒரு தடவை நெட்டில் உட்காரும்போது, ஈவினிங் ஒரு தடவை நெட்டில் உட்காரும்போது இதை பார்த்துட்டிங்கன்னா 12 ஹவர்ஸ் கேப்பில் நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ தான் உங்கள் ரெஃபரலுக்கு நீங்கள் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அவங்க ரெஃபரல்ஸ் வந்து அவங்க பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு பெய்டு ஆட்ஸ் வரும். அது மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை பார்த்துருங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெய்டு ஆட்ஸ் வரும். அந்த மாதிரி கிளைம் அப்படின்னு வருது இல்லைங்களா, அதெல்லாம் பெய்டு ஆட்ஸ். ஸோ அந்த 10 ஆட் பார்த்தா இந்த மாதிரி எனக்கு வரும், அதை நான் பார்க்குறேன். இப்போ அது 30 செகண்ட்ஸ் ஓடுது. ஸோ இப்படி வந்து நீங்கள் உங்கள் ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் வந்து ஏர்னிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 சென்ட் கிடைக்கிது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 10 சென்ட் ஆவரேஜாக வச்சா கூட $3 கிடைக்கும்.
இதே வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீமை பில்ட் பண்ணணும். எப்பயுமே ஆன்லைன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் டீமாக ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஏர்னிங்ஸ் அதிகமாகும். நீங்கள் ஒரு 10 ரெஃபரல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போது அவங்க வந்து ஆளுக்கு 10 சென்ட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் மூலியமாக அவங்க 10 சென்ட் ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி இஸ் கிவிங் 100% ரெஃபரல் கமிஷன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட 10 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு $1 கிடைச்சிரும் ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 1.10 சென்ட் கிடைக்கும்போது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு $33 கிடைக்கும். ஸோ இந்த ரெஃபரல் 10ங்கிறது வந்து நான் மினிமமாக நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்கள் இன்க்ரீஸை ஏர்ன் பண்ணிக்கலாம், ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு யூ. இது வந்து உங்களோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்னொரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெவன்யூ ஷேரிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ரெவன்யூ ஷேரிங்கில் நீங்கள் வந்து $50 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா $55 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் என்னோடய டவுன்லைன்ஸுக்கு வந்து நான் என்ன கைட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யாரும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா $50 இன்வெஸ்ட் பண்ணி $55 எடுத்திங்கன்னா உங்களோட பேபால் ஃபீஸஸ் அது இதுன்னு போகும்போது $1 $2 தான் மிச்சம் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. பிரயோஜனம் இந்த சென்ஸ் பெரிய ஏர்னிங்ஸாக அது தெரியல. $50 இன்வெஸ்ட் பண்ணி $51 ஏர்ன் பண்ணுறது வந்து இங்கே வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பெரிய ஏர்னிங்ஸ் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வி ஆர் இந்த ஃபீல்ட் ஆஃப் 4 இயர்ஸில் நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம், அதனால் சொல்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இந்த மாதிரி முதல்ல சொன்ன ஏர்னிங் பெய்ட் டு ஏர்ன் பண்ணுறதுலேயே ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் இப்போ வந்து இன்னொரு சைட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ டிராஃபிக் மான்சூன் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த சைட்டுக்கு வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஃபரல் லிங்க் எடுத்து இந்த டிராஃபிக் மான்சூனில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 10 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு 20 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு 10 பேரை வியூ பண்ண வைக்கலாம். அதாவது 2:1 ரேஷியோ. நீங்கள் ஆல்ரெடி 10 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் 2 பேரை பார்த்து 2 அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒருத்தர் பார்ப்பாங்க. அதுதான் டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சுங்கிற கான்செப்ட். சரிங்களா? அப்போது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணாலும் ஆடு பார்க்கலாம், நமக்கு அது பெனிஃபிட்டாகவும் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 30 ஆடு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஒரு 15 பேர் வருவாங்க. ஸோ அதில் ஒரு ஏர்னிங்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கிடைக்குதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் அந்த ரெவன்யூ ஷேரிங் இல்லாமல் நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் முடிஞ்சிடட்டும். ஒன்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் அசைன்மெண்ட்டில் அவங்க கிரெடிட்ஸை நீங்கள் எப்படி அசைன் இப்போ கிரெடிட்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 15 சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கிரெடிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 5 கிரெடிட்ஸ் இருக்குங்க. அந்த கிரெடிட்ஸை தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படி நம்ம வந்து அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். டிராஃபிக் மான்சூனோட பேமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பேபால், பைசா, சாலிட்ரஸ் பே. சரிங்களா? இந்த பேபாலில் நீங்கள் பேமெண்ட் எடுக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேங்க் மூலிமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக கொடுத்துட்ருக்காங்க. மினிமம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் $2, செகண்ட் பேமெண்ட் $3, தேர்ட் பேமெண்ட் $4, 5வது பேமெண்ட் $5. அந்த மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு $1 இன்க்ரீஸ் பண்ணி $10 வந்ததுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே $10 வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயுமே $10 நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அசைன் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி 48 ஆட் பார்த்ததுனால எனக்கு 24 அன்அசைன். நான் ஆல்ரெடி நிறைய பார்த்து அதை அசைன் பண்ணிட்டேன். இப்போ அன்அசைன் பண்ணாமல் இந்த கிரெடிட்ஸ் நான் வந்து இன்னும் எந்த இதுக்குன்னு நான் வந்து அசைன் பண்ணாமல் இருக்கிறதுனால அதை இப்போ அசைன் பண்ணுறேன் நான் உங்களுக்காக. இப்போ கிளிக் ஹியருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்ரெடி நான் அசைன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்து புதுசாக பண்ணணும் அப்படின்னா அது மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன், அதுக்கே நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். 24 கிரெடிட்ஸில் நம்ம 24 கிரெடிட்ஸையும் நான் அசைன் பண்ணுறேன். அசைன். சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா 137 அசைன் பண்ணியிருக்கேன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஆப்ஸுக்கு. ஸோ ஹியர் இது வந்து 15 சைட் வரைக்கும் 15 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். 15 டிஃப்ரெண்ட் சைட்ஸுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப் டு 15 சைட் வரைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் டிராஃபிக் மான்சூனில் ஏர்ன் பண்ணுறீங்க. டிராஃபிக் மான்சூனில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். ரெண்டாவது வந்து ஈஸியாக சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. வித்தின் 1 ஹவரில் உங்கள் பேபால் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து
1 ஹவரில் உங்களுக்கு பேபால் வந்திருக்கு, பேமெண்ட் வந்துடுது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக ஒர்க் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி நிறைய டீமை பில்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நீங்கள் ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் ஏர்ன் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒரு 10 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு சைட்டில் ஒரு டெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு கம்மியாகும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டீம் மெம்பர்ஸ் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அதர் டீம் மெம்பர்ஸ் யூ ஜஸ்ட் காண்டாக்ட் யுவர் அப்ளைன்ஸ். உங்களுடைய அப்ளைன்ஸ்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் என்னோட முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோட டீமாக இருக்கிறவங்களுக்கு நான் ஈஸியாக என்னோட அப்டேஷன்ஸ் ஈஸியாக கொடுக்க முடியுது. அதனால் என்னோட ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட ரெஃபரல் லிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த என்னோட மெயிலில் உங்கள் மெயில் அனுப்பிச்சிருக்கேன். இதுதான் என்னோட ரெஃபரல் லிங்க். நான் உங்களுக்கு மறுபடியும் மெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பிச்சிடுறேன். அண்டு உங்கள் ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வித்தின் 1 ஹவரில் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் அடுத்து உங்களோட டவுன்லைன் கொடுத்துடலாம். ஏர்னிங்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா $2 மட்டும் ரீச் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். அதனால் தைரியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னோடய டீம் மெம்பர்ஸ் சீக்கிரமாக ரெகுலராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லியும் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் டைம் மறக்காமல் அந்த வீடியோ ஆட்ஸை பார்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிரெடிட் வேல்யூ உள்ள ஆட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகே, டிராஃபிக் மான்சூனுங்கிறது வந்து ஒரு அருமையான சைட்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.